துரைசாமி பட்டியலிட்டார். உத்தரப்பிரதேச அரசியல் எப்படி சாதி ரீதியாக இடஒதுக்கீடு ரீதியாக அங்கே முன்னெடுக்கப்பட்டது மட்டும் வந்தது. வாரணாசியில போன முறை நரேந்திர மோடி 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு இந்த 1,32,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாரு. இன்னைக்கு வந்து நிறைய அந்த மாதிரியான சர்ப்ரைசஸ் இன்னைக்கு நாள் முழுக்கவே இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல எப்படி வந்து பாஜக வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை இருக்கும்னு எதிர்பார்த்த இடத்துல அவர்கள் தோல்வியை தழுவினார்களோ அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒடிஷால இன்னைக்கு வந்து பிஜேடிய வந்து முழுக்க அவங்க இது பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துச்சு. இப்ப இதுல என்னோட கேள்வியை நான் முன் வச்சுறேன், நீங்க தொடர்ந்து பதிலுக்கு வாங்க. ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் 2009 வரைக்கும் பிஜேடியும் பாஜகவும் கூட்டணியில இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில வராங்க. அதற்கப்புறம் 2019 காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியே இல்லாம போகுது. காங்கிரஸுக்கான ஒரு பலமே இல்லாம போகுது. ஒடிஷால பாஜக வந்து ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக வராங்க. இதே மாதிரி தான் படிப்படியாக அவர்கள் உள்ளே வந்தார்கள் ஒடிஷாவிற்குள்ள அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒடிஷாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. தமிழ்நாட்டிலும் அது பிரதிபலிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக நான் முன் வச்சேன். ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஷாக்கிங் டர்ன் அதற்கு காரணம் என்னவா இருக்கும்? அதோட சேர்த்து நீங்க உங்களோட தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுதான் அவங்களோட பீக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது திமுகவுக்கும் இதுக்குள்ள பாடம் இருக்கு, அதிமுகவுக்கு பாடம் இருக்கு, பாமகவுக்கு பாடம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இப்படி இருக்கு. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி போவாங்க அப்படின்னு நான் சொன்னதை அவர் தப்புன்னு சொல்லலை. யார் ரமேஷ் சார் தலையிட்டு திமுகவும் பண்ணிச்சுன்னு தான் சொன்னார். திமுக பண்ணதுனாலேயே இவங்க சொன்னது இல்லைன்னு ஆயிராது, அதை திசை திருப்புறதுக்காக தான் சொன்னார். ப்ராப்ளம் என்னன்னா இவர்கள் சதி செய்து இந்த கட்சிகளை அளிப்பார்கள் அப்படின்னு சொன்னார். நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து இதற்கு பாஜகவோட யாருமே தொடக்கூடாதுன்னு சொன்ன போது கூடவே இருந்த கட்சி சிவசேனா. அதுக்காக அது கருணையெல்லாம் காட்டல, உடச்சு துவம்சம் பண்ணி அதில் ஒரு அந்த அந்த அமைச்சரவையே காலி பண்ணாங்க. அதில் ஜூனியர் பார்ட்னராக போய் சேர்ந்தாங்க மகாராஷ்டிராவில். ஜவஹர்லி அவர்கள் இதற்கு சரியான பதிலை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற அதே வாதம் தான். கூட்டணி கட்சிகளை உடைப்பதற்கான முயற்சியில பாஜக தொடர்ந்து ஈடுபடுறாங்கன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கருத்துல இதே அதிமுக இந்நேரம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிருந்தால் இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியும் கிடைச்சிருக்கும் என்பதிலேயே மாற்று கருத்தில்லை. அதே சமயம் பிஜேபி அதிமுகவை கபலீகரம் பண்றதுக்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதே தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்துதான் பொதுச் செயலாளர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். வெற்றி கிடைச்சிருக்கோங்கிறீங்களா? பிஜேபி அதிமுக ஒன்றிணைந்திருந்தா வெற்றி கிடைச்சிருக்கும். நீங்கள் ஓட்டு பாருங்களேன், ஓட்டு பாருங்களேன், ரெண்டு பேரும் இணைச்சா. அப்ப அதிமுக வந்து வருத்தப்படுதா இப்போ அந்த கூட்டணி அமைக்கல? ஆனால் தொண்டர்களுடைய எண்ணம், அவர் நம்ம தோழர் சொன்ன மாதிரி ஒரு கட்சியின் மாநில கட்சியின் மீது ஆதிக்கத்தை செலுத்துறது, அந்த அந்த ஆதிக்கத்தின் மூலம் ஒரு திராவிட கட்சியை ஏதோ பறிபோயிடுமோ என்கிற ஒரு பதட்டம் தொண்டர்களுடைய ஏற்பட்டது எங்கள் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் மோடி என்கின்ற ஒரு மாபெரும் பிம்பம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை செய்யக்கூடும், ஈடியை வைத்து மிரட்டக்கூடும், ஐடியை வைத்து மிரட்டக்கூடும். அப்படியெல்லாம் இருந்தா கூட ஒரு திராவிட இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தனித்து இயங்க வேண்டும், யாருடைய தயவும் இல்லாமல் யாருடைய அச்சுறுத்தல் இல்லாமல் இயங்க வேண்டும் என்பது தோற்றாலும் பரவாயில்ல. இந்த தேர்தலில் நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்பது உறுதிப்பட சொல்லிதான் இந்த தேர்தல் களத்தை நின்றுக்காரனா நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே பல்வேறு வரலாறுகள் பிஜேபி பல கட்சிகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க, கபலீகரம் பண்ணியிருக்காங்க, உடைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஓபிஎஸ் பண்ணது எப்படி? தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இது வந்து ஒரு தொடர் கேள்வியாக இருக்கிறது. கூட்டணி உடைந்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி அடுத்து முக்கியமாக வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு வந்து தலைமை பண்பு. அந்த தலைமை யாருன்னு தெரியாத இடங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். அந்த வாதத்திற்குள் நம்ம தொடர்ந்து வருவோம். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
आलो आलो मी तुमच्यासाठी लई वर्षाला आता आपल्या साल्यात हो दादा गाठी भेटी फोटो येणार बाई